பார்வதி, சொல்லுங்க, என்ன வேணும்? சுடுதண்ணி ஏதாவது வச்சு கொடுக்குவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்டி. நீ ரூமுக்குள்ள வந்து அடைஞ்சு கிடக்குவா. எப்பவும் சாப்பிட்டு காத்தாரு கொஞ்ச நேரம் திண்ணியில உட்காந்து கதை பேசிவிட்டு அப்புறமா தானே வந்து கட்டில படுத்து தூங்குவா. நீ உடனே இப்ப ரூம்குள்ள வந்து உட்காந்துட்டு கிடக்குவா. என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சா. அதே இன்னைக்கு வர கைனி கட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு. கீரையெல்லாம் கட்டி பிடுங்கி வச்சு கட்டி வச்சிருக்கோம்ல, அதாங்க கொஞ்சம் அசதியாக கண்டு மாச்சுது. அதான் ரூமுக்குள்ளார வந்து உட்காந்துட்டேன் அப்படியே. நீ சொல்றது எதையும் ஏத்துக்கிற மாதிரி இல்லையே. அது இல்லையே, அப்படியே ஒன்றும் இல்லை. இங்க பாரு பார்வதி, நானும் 2 நாளா பார்த்து தான் கிடக்கேன். ஊர்ல இருந்து வந்ததுல உன் முகமே தெரியலாம கிடக்கு. பிள்ளைகளாம் ஆசைப்படுறதுக்கே இங்க ஒரு 2-3 நாள் போல இருந்துட்டு அப்புறமாட்டிக்கு போலாம் நீ சொன்ன. சரி நீ இருந்துட்டு வா, எனக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் நான் காலையில பசி ஏறி வந்தேன். பார்த்தா பின்னாடியே சாயங்காலம் நீ பசு பிடிச்சி வர. என்னன்னு கேட்டா ஒன்னும் இல்ல, சும்மா தேன் உங்களை தனியா விட்டுட்டு இருக்கிறதுக்கு ஆகல, அதான் வந்தேன்னு சொல்லுதே. கேட்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்னை முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடியே நீ வருவியா? இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. நானா வந்ததுல இருந்து பார்த்தவனுக்கு ஏதோ சொல்லாம சோகமா மூஞ்சி வச்சுட்டு உட்காந்து கிடக்கேன். என்ன விஷயம் ஏதாவது சொன்னதானே தெரியும்? நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லையே. நான் எதுவும் நினைக்கல. ஆனா நீ சொல்றது பார்த்தா இது பெரிய பிரச்சனை போல தெரியுது. மாவக்கிட்ட போன் போட்டு பேசுனே இல்லையா? பேசிட்டீங்க, ராணிட்டு பேசினேன். இன்னும் என்ன மறைக்கிற? எது வந்தாலும் சொல்லு. இப்படி மறைச்சு வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு பெருசா பூகமோ பிரச்சனை வெடிச்சுச்சுன்னா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்கா. ஐயோ, இந்த மனுஷனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு கோவத்துல கொப்பளிக்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே ஊருக்கு கிளம்பி போயிட்டு வாரு. என்ன போய் சொல்லி சமாளிக்கலான்னு பாக்குறியா? சொல்லு பார்வதி. இது நாள் வரைக்கும் என்கிட்ட நீ எதையும் மறைச்சது கிடையாது. அதனாலதான் கேட்குறேன். தயவு செஞ்சு எது வந்தாலும் சொல்லு. எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? சொல்லு. நான் சொல்லுவீங்க, ஆனா நீங்க கோவப்படக்கூடாது, சைலண்டா கேட்கணும், சரிங்களா? அப்ப எது பெரிய பிரச்சனை தான் போலியே. சொல்லு. இரு, சாவகாசமா உட்காந்துக்கிறேன், அப்புறமாட்டிக்கு சொல்லு. இப்ப சொல்லு. அது வந்துங்க, நம்ம ராம பூமாரிக்கு சடங்குல நகை செஞ்சால, அந்த நகை வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டான சந்தேகப்பட்டு நம்ம சம்மதி அம்மா நகை கடைக்கு கொண்டு போய் பார்த்துருக்காங்க. அது ஒரிஜினலா தங்கம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எதுவும் சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. ஆனா அவங்க கொண்டு போய் கடையில பார்த்து விசிட்டு இந்த வசந்தி பிள்ளை இருக்குல்ல, ராணியோட ஃப்ரெண்டு, அந்த பிள்ளை பார்த்து அது வந்து வீட்டுல சொல்லி அது ஒரு பெரிய கலவரமாவே ஆயிப்போச்சு பார்த்துக்கிடுங்க. என்ன பார்வதி சொல்ற? சம்மந்தியமா இப்படி ஒரு வேலை பார்த்துருக்கா? அந்த பொம்பளை எனக்கு அவ்வளவு பிடிக்காது. பொண்ணு கொடுத்துருமே நானும் பொறுத்து போனேன். அது கடைசியில் இவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆமாங்க, எனக்கும் மனசே கோடல. அவங்க இப்படி பண்ணா சத்தியமா எதிர்பார்க்கல. அதனாலதான் நானும் அங்க இருக்க பிடிக்காம உடனே பசியாரி வந்துட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு மாப்பிள்ளை எதுவும் பேசாம இருந்தாரா? அவரும் தான் அவங்க அம்மா கூட சண்டை பிடிச்சாரு. அதுக்கு முன்னாடி நம்ம அங்க இருக்கிறது சரி வராதே கிளம்பி வந்துட்டேன். ஆனா ராணியோட பேசும்போது தெரிஞ்சிச்சு, மாப்பிள்ளை அவங்க ராணி பேர பிள்ளைங்கன்னு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசுது இல்லையா. அவங்க மகளை கூட அவங்க மருமக பிள்ளை வேண்டான்னு சொல்லிவிட்டு இங்கனே விட்டுட்டு போயிட்டாரா. இப்போ அம்மா மக மட்டும் தனியா இருக்காவளா, இவங்க தனியா இருக்காவளா, இவங்க தனியா சோறு பொங்கி திங்கிறாங்களா. அதுதான் சொன்னா. அந்த பொம்பளைக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கோம். இது சும்மா வரக்கூடாது. நம்ம வாய் முடிட்டு அமைதியா இருந்தா இன்னும் நல்லா வாய் பேசதான் ஆரம்பிப்பாங்க. இப்பவே ஊருக்கு போய் நான் அவங்க உண்டில என்ன பண்றேன் பாரு. ஐயோ வேண்டாங்க, நீங்க இந்த மாதிரிலாம் கோபப்படுன்னு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லாம இருந்தேன். தயவு செஞ்சு அமைதியா இருங்க, வேண்டாம். இதுக்கு மேல என்ன அமைதியா இருக்க சொல்ற? இவ்வளவு பெரிய கேவலமான காரியத்தை பண்ணிருக்காங்க. யாராச்சும் இப்படி கூட பாப்பாக்க சொல்லு. விசேஷத்துக்கு ஒரு 10 பேர் வந்து நகை செய்யறாங்கன்னா அந்த 10 நகையை கொண்டு போய் அது நல்ல நகையா இல்ல டூப்ளிகேட் நகையான்னு பாப்பாங்களா? அவங்களை பத்தி குறை சொல்ற மாதிரி தானே சொல்லு. இருந்தாலும் என் மகன் எனக்கு அவன் மேல எனக்கு கோவம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அவன் சக்திக்கு மீறி வந்து செஞ்சுட்டு போயிருக்காளா? அப்படிப்பட்டது போய் சந்தேகப்பட்டிருக்காங்களே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா மனசு உடஞ்சு போயிட மாட்டான். இம்பது வருஷமா எந்த ஒரு ஒட்டு வரவும் இல்லாம இருந்து இந்த விசேஷத்துல எல்லாரும் குடும்பத்தோட வீடு ஏறி வந்தாங்க. இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் மனசு எவ்வளவு உடஞ்சு போவான். அவன் பொண்டாட்டி சொல்லவே தேவையில்லை. இந்நேரத்துக்கு என்னத்தவே பண்ணிருப்பாலும் தெரியாது. எனக்கு புரியுதுங்க, ஆனா இந்நேரத்துக்கு நம்ம அங்க போக வேண்டாம். பிரச்சனை இப்ப பெருசால இருக்கு. மாப்பிள்ளை யாருமே பேசுறது கிடையாது. இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன போய் அந்த அம்மாவை கேள்வி கேட்கறது? வேண்டாம், விட்டுருக்கேன். விசேஷம் முடிஞ்சு 3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வீடு தேடி வந்து சண்டை போட வந்துட்டாங்கன்னு அது ஒரு பிரச்சனையா ஈட்டு விட்டுருவாங்க. வேண்டாங்க, எதுவாக இருந்தாலும் அவங்களே பார்த்துடுவாங்க. நம்ம இதுக்கு மேல எதுவும் பிரச்சனையும் ஈட்டு விட வேண்டாம். நம்ம பொண்ணோட வாழ்க்கை அதுல அடங்கியிருக்கு, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? அப்படி என்ன பண்ணிவிடுவாங்க? இல்லாட்டி நம்ம பொண்ணையே கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டோட வச்சுக்கிடுவோம். என்ன பேசுறீங்க? இந்த வயசுல கொண்டாந்து 2 பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல வச்சுக்கலாம்னு சொல்றீங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவர் பாத்துக்குவாரு. ராணி அதுதான் சொல்லிச்சு, நீ எதுவும் வருத்தப்பட்டுக்காதமா, அப்பாவுக்கிட்ட எதுவும் சொல்லாத, அப்புறம் புறப்பட்டு வந்துருவாரு, வேண்டான்னு சொல்லிச்சு. தயவு செஞ்சு வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிலைமை ரொம்ப கைமீறி போகும்போது வேணா நம்ம கிளம்பி போகலாம். என்னமோ எனக்கு ஆத்திரமா இருக்கு, கோவமே அடங்க மாட்டேங்குது. கோவப்படாதீங்க, இதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இதோட இந்த பிரச்சனை விடுங்க. ராமுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவா. அதனால நமக்குள்ளே இருக்கட்டும், யார்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். இருந்தாலும் என்னால அமைதியா இருக்க முடியல. இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த பொம்பளைய ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன். இதுக்கு மேல அந்த பொம்பளைக்கு நீ மரியாதை கிடையாது, சம்மந்தியும் கிடையாது, சாம்பாரும் கிடையாது. விடுங்க, எனக்கே கோவம் வந்துச்சு. நானே 2 வார்த்தை கேட்டுட்டு தான் வந்தேன். இதுக்கு மேல நாம அவங்களுக்கு மரியாதை கொடுக்குவானா? விடுங்க. சரி, அதையே மனசுல போட்டுக்கணும், வசனம் படுத்து தெரியாது. அமைதியா படுத்து உறங்கு. நீங்க எங்க போறீங்க? எங்கன்னு போல, இங்கதான் திண்ணையில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன். இங்க ஒரே புழுக்கமா இருக்குல்ல,
அதை கொஞ்ச நேரம் சத்து நேரம் காத்தாடு உட்காந்து வரேன். இருக்க நானும் வரேன். அஜய்ஜோ, இந்த மனுஷனுக்கு எவ்வளவு கோவம் வருது. சரியான கோவக்கார மனுஷனா கிடக்காரு. இந்த விஷயம் நான் ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா மறுபடியும் பஸ் பிடிச்சு போயிருப்பாரு போல பிரச்சனை பண்றதுக்கு. என்ன இந்த அக்கா இப்படி சோப்பால படுத்து வரங்கிட்டு கிடக்கு? மீனாக்கா, மீனாக்கா. சொல்லுமா சரோஜா, என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாக்கா. நீங்க எதுக்காக இப்படி ஆள்ல சோப்பால படுத்து வரங்கிட்டு கிடக்கிய? உள்ள போய் ரூம்ல படுக்க வேண்டியதானே. அது வந்துமா, அது எல்லாரும் சாப்பிட்டாச்சு. ஆனா இன்னும் அவர் வந்து சாப்பிடலையே. எவரு? அதாம்மா, பழக்கடை அடிச்சுட்டு எப்போ 10 மணிக்குள்ள வந்துருவாரு. ஆனா இன்னைக்கு இன்னும் ஆளை காணுமே. அவரை பார்த்துட்டு இருந்தேன். அவர் வந்தாருன்னா சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நானும் போய் படுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள அப்படியே அசந்து சோப்பால தூக்கிட்ட போல இருக்கு. ஓஹோ, அவரா? உங்களுக்கு விஷயம் தெரியாதோ? அப்படியே ஒரு 8 மணி போல இருக்கும். என் வீட்டுக்காருக்கு போன பட்டு ராத்திரி லேட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டாரு. இந்த கடைக்கு வந்து பழம்லாம் வந்து லோடு வந்திருக்கு, அதெல்லாம் இறக்கி வைக்கணும், கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாரு. குடோன்னு இறக்கி வச்சுட்டு அப்புறமாட்டிக்கு நான் வரேன், எப்படி 10-11 மணிக்கு மேலே ஆயிடும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியா? ஆமாக்கா. அவர் என்கிட்ட சொன்னாரு. பாவம், நான் தான் உங்ககிட்ட சொல்ல வந்துட்டு போல இருக்கு. அநேகமா அவர் வெளியே ஹோட்டலில் கூட சாப்பிடுவாரு. இந்த மாதிரி எப்பனாச்சும் லோடு வரும்போது அங்கனே எங்கனாச்சும் ஒரு கடையில் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருவாரு. அதனால நீங்க அவரை எதிர்பார்க்காதீங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துக்கிடுங்க. சரிம்மா, சரி. உன்னைய வேற தொந்தரவு பண்ணிட்டேன். நீ போய் தூங்கு போ, நானும் போய் தூங்குறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டது நெஞ்சில இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஒரு 2 வாக்கு போகுமேனு எந்திரிச்சு வந்தேன். அப்பதான் பார்த்தா ஆள் லைட் இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு வந்து எட்டி பார்த்தா நீங்க தூங்கிட்டு வந்தீங்க. சரிக்கா, நீங்க போக, நான் லைட் அமைக்கிட்டு நானும் போய் படுக்கேன். சரிம்மா. என்ன சரோஜா, இன்னுமா நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கு? முடியலன்னு சொல்ல ஆஸ்பத்திரி போவோம். ஐயோ, எனக்கு இதுக்கெல்லாமா ஆஸ்பத்திரி போவாங்க? கொஞ்சோண்டு சுடு தண்ணியில பெருங்காயத்தூள கலக்கி குடிச்சோம்னா எப்படிப்பட்ட நெஞ்சு எரிச்சலும் காணாம போயிடும். ஆனா எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லையே. இந்த ஒரு சாப்பிட்டது வந்து வவுறுப்புல அந்த மாதிரி இருந்துச்சுல, சரிமா அவனை ஆண்டது கடைக்கு நடந்துட்டு கிடக்கேன். அப்ப சரி. என்னங்க, ஆள் என்னமோ வெளிச்சமா இருக்குன்னு எட்டி பார்த்தா அங்க மீனாக்கா சோப்பால அப்படியே படுத்து தூங்கிட்டு கிடக்காங்க. எழுப்பி என்ன இதுன்னு கேட்டா, இன்னும் அவரு கடை அடிச்சிட்டு வரல, வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு போனா ஆள் வேணும்ல, அதான் நான் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லுதாங்க. அப்படியா? நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்ல எல்லாரோட நல்லா பழகிட்டாங்கல்ல. இந்த வீட்டுல ஒரு அழகாவுக்கு மாறிட்டாங்க. ஆமாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லவா? என்ன சரோஜா? நாம ஏன் உங்க மாமாவுக்கும் மீனாக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? என்ன பேசுற சரோஜா நீ? அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஒரு குழந்தை இருக்கு. அதனால என்ன? இவருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா குழந்தை இல்ல. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. உங்க அக்காவும் கூட இல்ல. அவகிட்ட இவங்களை வேணாம்னு நம்மளெல்லாம் வேணாம்னு விட்டு எங்கூட வெளிநாடு ஓடி போனதே எல்லாரும் சொல்லுதாவோ. அது உண்மையா பொய்யோ? ஆனா ஒண்ணு, அவங்க போயிட்டாவுல்ல, இவர் எத்தனை நாளைக்கு தனியா இருப்பாரு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இருந்தாலும் இங்க பாரு சரோஜா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அவங்களே வந்து ஊர் விட்டு ஏதோ பிரச்சனையில வந்துட்டாங்க. அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, ஊர் வரவு சொந்தக்காரெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு எப்ப தெரிஞ்சிச்சு ஏன் பிரச்சனை பெருசாகாது? இங்க பாருங்க, அதுல ஒண்ணு இல்ல. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையில இல்ல, பிடிக்காத வாழ்க்கை தானே வந்துட்டாங்க. அவங்க என்ன இதுன்னு கண்டுபிடிச்சு டிவோர்ஸ் வாங்கிடுவான். அப்புறம் மாமாக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவான். நீங்களே ஒரு விஷயத்த நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கடைசி காலத்துல கஷ்டப்படும் போது பணம் காசோ, கூட பிறந்தவங்களோ, அப்பா அம்மாவோ, ஏன் திரும்பி பார்க்கும்போது நண்பர்கள் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் மட்டும்தான் கூட இருப்பாங்க. வயசான கடைசி காலத்துல கணவனுக்கு ஒரு கஷ்டம்னா மனைவியும், மனைவிக்கு ஒரு கஷ்டம்னா கணவனை தான் துணையா இருப்பாங்க. இதுதான் வந்து கடைசி வரைக்கும் நினைக்கிற ஒரே உறவு பார்த்துக்கிட்டீங்க. மற்றபடி எந்த உறவும் நினைக்காது, பணம் காசும் நினைக்காது. இவர் கடைசி காலத்துல அவர் எந்த தொழில் இல்லாம நிக்கணுமா? சொல்லுங்க பாப்போம். இந்த அக்கா இவ்வளவு அக்கையா இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு ஆளவே மாட்டாங்க. வந்த நாள்ல இருந்து அவங்க பார்க்கும்போது நல்லவங்களா தான் தெரியுது. இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லிக்க? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷமா இருப்பாவுல்ல? எனக்கு தெரியும், இது அவங்களுக்கு திருமணம் இல்ல, மறுமணம். மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழட்டுமே. 2 பேருமே 2 பேரோட வாழ்க்கையும் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கீங்களா? அவங்க ஒண்ணு சேர்ந்தா சந்தோஷம் தானேங்க. இருந்தாலும் தெரியுதா, இது சரி வராது பத்துக்க. இதுக்கு மாமா கண்டிப்பா சம்மந்தம் பண்ண மாட்டாரு. அதுக்கு மேல அந்த அக்காவும் சம்மந்தம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல. ஒருவேளை அவங்க சரின்னு சொன்னா உங்களுக்கு சரியா? பால போறவங்களுக்கு சம்மதம்னா இதுல நான் தடங்கள் சொல்றதுக்கு யாரு? அவ்வளவுதானே, விடுங்க. கூடி சீக்கிரம் 2 பேர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுப்போம். சரி, இப்போ வந்து படுத்து தூங்கு, நேரமா வந்து பத்துக்க. என்ன தூங்க சொல்லிட்டு ஐயா என்ன பண்ண போறீங்க? அந்த லைட் அமைக்கி போட்டு வந்து படுக்க நீங்களும். ஐயோ, என்ன பண்றீங்க?
ஒன்னும் பண்ணல, உன் கால் கொஞ்சம் வீக்கமா இருக்குல்ல, அதை காலை பிடிச்சி விடுதே. நீ அமைதியா படுத்து தூங்கு. ஒரு 10 நிமிஷம் போல நான் காலை உனக்கு விடுதேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. ஷோ, உன்கிட்ட வேணுமா வேணாம்னு கேட்கல, நான் அந்த காலை அமைக்கிறது சொல்லுதுல, தூங்கு. சரோஜா சொன்னது நல்ல யோசனை தான் இருக்கு. மாமாவும் கடைசி காலத்துல இப்படியே தனியா இருந்துருவோம்னு நினைச்சா கஷ்டமா இருக்கே. அவருக்குன்னு ஒரு துணை இருந்தா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, ஒரு வேலை எல்லாம் சரியா வந்தா அவங்க 2 பேரும் சேரத்துக்கு கடவுள் எழுதி வச்சிருந்தா கண்டிப்பா நடக்கும். இதுல நாம தடுக்கிறதுக்கு யாரு பாப்போம்.